ஆஃப் இந்தியா சூரியகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு வழக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன் காரணமாக தான் இங்கனுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தே வந்து இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு வந்து பேசினாங்க. ஸோ அது கண்டித்து நிறைய அட்வொகேட்ஸ் வந்து ஒரு லெட்டர் அவருக்கு வந்து நிறைய யூனியனிஸ்டும் பண்ணாங்க. இந்த கார்மெண்ட் யூனியன் இதுல இருந்தா நிறைய ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். ஆமாம், முன்னாடி நம்ம பேசும்போது நீங்கள் அந்த ஜுடிஷியரி எப்படி வந்து சாப்ரனைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் நம்ம இவ்வளவு வேகமாக நடக்குது அப்படின்றது தான். ஆமாம், அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மோகன் கோபால்னு சொல்லிட்டு ஒரு லா யூனிவர்சிட்டியினுடைய ரிட்டையர்டு டைரக்டர் இருக்கார். அவர் சீனியர் கவுன்சில் கூட சுப்ரீம் கோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு ஸ்பீச் வந்து கேரளா லிட்ரரி ஃபங்க்ஷனில் பேசின ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான ஸ்பீச். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் உங்களுக்கு ஹிந்துத்வா நேஷன் உண்டாகுவதற்கு முன்பாக, இந்துத்வா கான்ஸ்டியூஷன் வருவதற்கு முன்பாக ஜுடிஷியரி மூலமாக அந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது இந்த ஜுடிஷியல் ஹிந்துத்வா இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லைங்களா, அது முன்னாடி உங்களுக்கு நடைபெறும். அந்த ஒரு போக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட் வந்து அதோடைய ஒரு மைல் ஸ்டோனாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியாக நீதிமன்றங்கள் நம்ம குறிப்பாக கான்ஸ்டியூஷனை என்ன இதில் பார்க்குறாங்க, இப்போ 80s வந்துட்டு கிருஷ்ணய்யர், அப்புறம் சின்னப்பரெட்டி, இந்த மாதிரி சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இருந்தாங்க. அவங்க கான்ஸ்டியூஷனை வந்து ஒரு சோசியலிஸ்டிக் பேட்டர்னாக இன்டர்பிரேஷன் கொடுத்தாங்க. அதான் உண்மையான இன்டர்பிரேஷன் கூட. ஏன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் டெமோக்ரஸி அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கோலோட ஏற்றப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனோட அடிப்படையான நோக்கே வந்து ஒரு சோஷியல் டெமோக்ரஸி இருக்கணும், ஒரு சோசியலிஸ்டிக் ரிப்பப்ளிக்காக இருக்கணுங்கிறத நோக்கம். அதுக்கு தான் டைரக்ட் பிரின்சிபல்ஸும் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஒரு போக்கு வந்து 90கள் வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் 90களுக்கு பின்பாக, குளோபலைசேஷனுக்கு பின்பாக இருக்கக்கூடிய நீதிபதிகள், நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலதுசாரி தன்மையோடு இருக்குது. அது வேறு வேறு இடத்துல வந்து வெளிப்பட்டுகிட்டே இருக்குது. அது ஒட்டுமொத்தமாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு இதுதான் சரியானது, கான்ஸ்டியூஷன் நாம் இப்படி தான் வந்து புரிஞ்சுக்கணும், இவர்கள் செயலாற்ற விதம் எல்லாமே வந்துட்டு இந்த தேசத்தை வந்து வளர்ச்சி பண்ணாமல் தடுத்துரும். ஸோ அந்த வகையில் நமக்கு அதானி, அம்பானி இவங்கெல்லாம் தேவை, ஹிந்துத்துவா வே ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி வாழ்வியலாக இருக்குது. இந்த நரேஷனை வந்துட்டு சட்ட ரீதியாக அதை நிறுவக்கூடிய ஒரு வேலைகளை இப்போ நீதிமன்றங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதான் அவர் வந்து பேசுவார். ஸோ மோகன் கோபாலனுடைய ஸ்பீச்சினுடைய சாராம்சம் அப்படிங்கிறதா அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்.